ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நேற்றைய தினம் இதயத்தில் பொல்லாத சிந்தனைகள் வர காரணம் என்ன என்பதை நாம் தியானித்து கொண்டிருந்தோம். இந்த நாளிலும் தொடர்ந்து இந்த பொல்லாத சிந்தனைகளுக்கான காரணம் என்ன என்பதை நாம் இந்த நாளிலும் கூட தியானிப்போம். நேற்றைய தினம் நம்முடைய இதயத்திலே பொல்லாத சிந்தனை உண்டாக பலவிதமான காரணங்கள் இருந்தாலும் அதில் முக்கியமான காரணம் தனிமை என்பதை நாம் பார்த்தோம். அதாவது தனிமையில் இருக்கிற நேரத்திலே நாம் யாரோடு கூட இருக்கிறோம் என்பது தான் முக்கியம். நாம் ஆண்டவரோடு கூட இருக்கிறோமா, அல்லது பொல்லாத எண்ணங்களோடு சிந்தனைகளோடு நாம் தனிமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அப்படி நாம் தனிமையிலே இப்படி பொல்லாத எண்ணங்களோடு நாம் வாழும் பொழுது தாவீது எப்படி பாவத்திலே விழ அது தனிமை காரணமாக இருந்தது என்பதை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அடுத்த காரணம் என்ன? பொல்லாத சிந்தனைகள் எண்ணங்கள் எனக்குள் வருவதற்கு காரணம் என்ன என்பதை பார்க்கும் பொழுது பொறாமை பொல்லாத சிந்தனையாக இருக்கிறது. அதாவது பொல்லாத சிந்தனை வருவதற்கு பொறாமையும் ஒரு காரணம் என்பதை நாம் தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் 5-8 வசனங்களை நாம் வாசிக்கின்றோம். காயினையும் அவன் காணிக்கையும் ஆண்டவர் கனிவுடன் கண்ணோக்கவில்லை. ஆகவே கடும் சினமுற்றவன் அவன் முகம் வாடியது. காயினுடைய முகம் வாடியது. அந்த பொறாமை ஆபேலை கொன்றது. இந்த பொறாமை எரிச்சல் வர காரணம் இயலாமையினாலே வந்த ஒரு எரிச்சலாக இது இருக்கிறது. அவனுடைய எரிச்சல் கோபம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், அது தன்னுடைய சகோதரனை கொலை செய்யும் அளவுக்கு அவன் மீது அந்த பொறாமை கொள்ளக்கூடியதாக இருந்தது. இதயத்தில் எழுந்த இந்த பொல்லாத சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. இப்போ இந்த பொறாமை இன்றைக்கு நமக்குள் இருக்கிறதா என்பதை நாம் நம்மையே ஆய்வு செய்வதற்காகத்தான் இந்த சிந்தனைகளை நாம் வாசிக்கின்றோம். அடுத்தது மூன்றாவது பார்க்கும் பொழுது எரிச்சல். அதாவது எரிச்சல், ஒரு சிலர் சொல்லுவார்கள், எனக்கு எரிச்சலாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7-9 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், அந்த பெண்கள் ஆடி பாடுகையில் தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000 என்று பாடினார்கள். இந்த வார்த்தைகள் சவுலுக்கு துக்கமாயிருந்தது. அவர் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்களே, இன்னும் அரசனாக மாத்திரம் அவருக்கு குறைவாயிருந்தது என்ன என்று சொல்லி அது அந்நாள் முதல் அந்த சவுல் என்ன செய்தாராம், அந்நாள் முதற் கொண்டு தாவீதை நல்ல கண் கொண்டு பார்க்கவில்லை. பாருங்கள், ஒரு மனிதனுக்கு தன்னோடு கூட இருக்கிறவன் உயர்ந்து விட்டாலோ அல்லது நல்ல பேரும் புகழும் பெற்றுவிட்டாலோ அந்த மனிதனுடைய பார்வை எப்படி மாறுகிறது என்றால், அந்த பார்வை நல்ல பார்வை, அந்த பார்வை மாறுகிறது. தாவீதுக்கு அந்த சவுல் என்ன சொல்லுகிறார், அந்த நாள் முதற்கொண்டு தாவீதை அவர் நல்ல கண் கொண்டு பார்க்கவில்லையாம். சவுலுக்குள் வந்த அந்த எரிச்சல் அவருடைய இயலாமையையே காட்டுகிறது. தூய ஆவியானவர் அந்நாளிலேயே அவரை விட்டு வெளியேறினார். பொல்லாத ஆவி சவுலுக்குள் வந்தது. எரிச்சலின் ஆவியினாலே அவர் நிரப்பப்படுகிறார். ஒருவனுக்குள் பிறரை குறித்து எரிச்சல் வருகிற நேரங்களிலே பரிசுத்த ஆவியானவர், நமக்குள் குடிக்கொண்டிருக்கிற ஆவியானவர், அவர் விலகி போகக்கூடியவராக இருக்கின்றார். அந்த இடத்திலே தேவன் கடவுள் அவனுக்கு அவர் எரிச்சலின் ஆவியை கடவுளே அனுப்பக்கூடியவராக இருக்கின்றார். எவ்வளவு பெரிய ஒரு பொல்லாத ஒரு காரியம் பார்த்தீர்களா? இந்த ஒரு பொல்லாத எண்ணங்களினாலே நாம் கடவுளையே விட்டு தூரம் போக வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. நான்காவது பார்த்தால் பகைத்தல், வெறுத்தல். தொடக்க நூல் 37ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். யோசேப்பு தாம் கண்ட ஒரு கனவை என்ன செய்தார், சகோதரர்களுக்கு அவர் தெரிவிக்கின்றார். இதனால் அவரை அதிகமாய் சகோதரர்கள் வெறுக்கிறார்கள்.
தொடக்க நூல் 37ஆம் அதிகாரம் 18லிருந்து 20வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். சகோதரனை பகைத்தல் மட்டும் அல்ல, அவனை கொலை செய்யவும் அவர்கள் துணிகிறார்கள். இப்படிப்பட்ட தீய சிந்தனை உண்டாக காரணம் தங்களுக்கு ஒரு இயலாமை, தங்களுடைய இயலாமையை அவர்கள் காண்பிக்கிறார்கள். இதை நம்ம விட்டு நமக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு நிலைகள், அதாவது பிறருடைய உயர்வை கண்டு நாம் பொறாமை, எரிச்சல், பகைக்கிற ஒரு நிலைகள், இதெல்லாம் பிறருடைய வளர்ச்சியை நாம் பார்க்கும் பொழுது சந்தோஷப்படுவதற்கு பதிலாக என்னால் முடியவில்லையே, எனக்கு அப்படி நடக்கவில்லையே என்று நம்முடைய இயலாமையை நாம் நினைக்கும் பொழுது அது ஒரு பொல்லாத சிந்தனையாக மாறுகிறது. 5வதாக பார்க்கும் பொழுது பிறரை குற்றப்படுத்துதல் அல்லது குறை கூறுதல். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 1லிருந்து 3வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், நாங்கள் மதிலை கட்டுவது பற்றி கேள்வியுற்ற சன்பலாற்று சினமுற்று வெகுண்டெழுந்து யூதர்களை ஏளனம் செய்கின்றான். தன் தோழர்கள் முன்னிலையிலும் சமாரியா படையின் முன்னிலையிலும் இந்த அற்ப யூதர்கள் என்ன செய்ய முடியும்? அவர்கள் சும்மா விடப்படுவார்களா? அவர்களால் பலி செலுத்த முடியுமா? அவர்கள் சும்மா விடப்படுவார்களா என்று எள்ளி நகையாடுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அவனுக்கு அருகில் இருந்த அம்மோனியனான தோபியா, ஆமாம், அவர்கள் அதை குறித்து அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அதை கட்டுகிறார்களாம். ஆனால் ஒரு நரி கூட அதன் மீது ஏறி செல்லும் பொழுது என்ன செய்யுமா, அந்த கல் எல்லாமே இடிந்து விழும் என்று அவர் எள்ளி நகையாடுகிறான், ஏளனம் செய்கின்றார்கள். ஒருவனுடைய வளர்ச்சியை பார்த்து அவர்கள் சந்தோஷப்படுவதை இன்றைக்கு மனிதர்களிடத்திலே காணப்படாமல் போய்விட்டது. அதாவது பிறருடைய வளர்ச்சியை கண்டு அவருடைய செழிப்பை கண்டு அவர்களுக்கு முன்பாக அவர்களை புகழ்ந்து பேசினாலும் உள்ளத்திலே அவர்களுக்குள்ளாக ஒரு எரிச்சல், அவர்கள் மீது ஒரு பகை உணர்வு, அவர்கள் மீது ஒரு பொறாமை, இவைகள் எல்லாம் அவர்களை பற்றி குறை பேசுது, எள்ளி நகையாடுறது. இதெல்லாம் என்ன அப்படின்னு எதை காட்டுகிறது? நமக்குள்ளாக இருக்கிற ஒரு பொல்லாத எண்ணங்கள், பொல்லாத சிந்தனைகள். இது நமக்குள்ளாக வேரோடு அடியோடு கூட பிடுங்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு இந்த வசனங்களின் வழியாக கற்பிக்கக்கூடியவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, இப்படி இந்த பொல்லாத சிந்தனைகளை நாம் எப்படி மேற்கொள்வது? எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. எல்லாரும் ஓரளவுக்கு இதுல சிறிதோ பெரிதாகவோ நாம் கட்டப்பட்ட நிலையில தான் இருக்கின்றோம். இப்படிப்பட்ட நிலையிலிருந்து நாம் எப்படி விடுதலை அடைவது? இதற்கு இதிலிருந்து நமக்கு எப்படி ஆண்டவர் விடுதலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார்? வேதத்திலே இதை குறித்து, இந்த விடுதலையை குறித்து, இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத சிந்தனையிலிருந்து விடுதலையை அடைய வேண்டும் என்றால் ஒரு சில ஆலோசனைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். முதலாவது, நாம் வேதத்தை நேசிக்க வேண்டும். திருப்பாடல் 119 113வது வசனத்திலே, ஆண்டவருடைய திருச்சட்டத்தில் ஆர்வம் உள்ளவர்களை வீண் சிந்தனைகள் அணுகுவதில்லை. ஆண்டவருடைய சட்டத்துல, ஆண்டவருடைய வார்த்தையில நான் ஆர்வமா இருக்கிறேன், அதை நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வீணான சிந்தனைகள் என்ன செய்யாது, என்னை நெருங்காது. 2வதாக பார்க்கும் பொழுது திருப்பாடல் 1 வசனம், அதுல சொல்லப்பட்ட ஆண்டவருடைய சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் வீண் சிந்தனைக்கு இடம் கொடுக்க மாட்டார். யாரெல்லாம் வீண் சிந்தனையா இருக்கிறாங்களோ அவர்கள் தான் பொல்லாத சிந்தனை உள்ளவர்களாக மாறி அநேக தீமைகளை சமுதாயத்திற்கு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஆண்டவருடைய திருச்சட்டத்தை, ஆண்டவருடைய வார்த்தையை இரவும் பகலும் நாம் நமக்குள்ளாக சிந்திப்பவர்களாக மாற பழகும் பொழுது நமக்குள்ளாக இருக்கிற இந்த தீய சிந்தனைகள் நம்மை விட்டு விலகக்கூடியதாக இருக்கிறது. 3வதாக பார்க்கும் பொழுது பயனற்ற செயல்களில் ஈடுபடுபவரை வெறுக்க வேண்டும். நாம் பயனற்ற செயல்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. திருப்பாடல் 31ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல பயனற்ற வீணாக தங்கள் நேரத்தை கழிப்பவர்களையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா விட்டு விலக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வீணாக காரியங்களை பேசி, வீணாக தங்களுடைய நேரங்களை கழித்து கொண்டு, வீணாக பேசி தகாத செயல்களில் ஈடுபடுகின்ற கூட்டத்தை நாம் என்ன செய்யணும், விட்டு விலகுங்கள்.
ஆண்டவரிடத்துல நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று அந்த ஆண்டவரோடு கூட இருக்கின்ற அந்த ஒரு நல்ல உறவுகளை தேடி நம்முடைய உறவுகளை கட்டி எழுப்ப வேண்டும். நான்காவது பார்க்கும் பொழுது இயேசுவின் சிந்தை நமக்குள் உண்டாக வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. இயேசுவின் சிந்தனை என்று நாம் வேதத்தை பார்க்கின்ற நேரத்திலே தந்தையின் திருவுளம் செய்வதுதான் இயேசுவின் சிந்தையாக இருந்தது. இயேசுவின் சிந்தனை முழுவதுமாக அவரை சுற்றிலும் பொல்லாத மனிதர்கள், பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத எண்ணங்கள், அவரை தவறாக பேசுகிறவர்கள், எரிச்சலோடு பேசுகிறவர்கள், இப்படி அவரை சுற்றிலுமாக ஒரு பயங்கரமான எண்ணங்கள் உடையவர்கள் இருந்தாலும் அவருடைய சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் தந்தையின் திருவுளத்தை செய்வதுதான் இயேசு கிறிஸ்துவின் சிந்தையாக இருந்தது. இயேசு கிறிஸ்து முழுமையாக தந்தையை சிந்தித்து கொண்டிருக்கிறவராக இருந்தார். தந்தையின் திருவுளத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று அந்த எண்ணத்தில் இருந்தார். அப்போ கிறிஸ்துவை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் என்று பவுலடியார் சொல்லுகிறார். கிறிஸ்துவை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். நம்முடைய சிந்தனையிலே கிறிஸ்துவை அணிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாயிலே, வார்த்தைகளிலே கிறிஸ்துவை அணிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பார்வையிலே கிறிஸ்துவை அணிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய செயல்களிலே, செயல்பாடுகளிலே கிறிஸ்துவை அணிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வு முற்றிலுமாக கிறிஸ்துவை அணிந்த ஒரு வாழ்வாக இருக்கும் பொழுது, கிறிஸ்துவையே நாம் நம்முடைய சிந்தையிலே இருத்தும் பொழுது, அவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, நம்ம எளிதிலே வயப்படுத்தக்கூடிய இந்த உலகத்தின் இந்த எல்லா பொல்லாத நிலைகளும் நம்மை விட்டு விலகக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் சிந்திப்போம், தொடர்ந்து நாம் செபிப்போம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கும் அன்பு ஆண்டவரே, இந்த 2 நாட்களாக ஆண்டவரே, நாங்கள் எங்கள் சிந்தனையிலே எப்படி தூயவர்களாக இருக்க வேண்டும், எங்கள் எண்ணங்களிலே எப்படி நாங்கள் ஆண்டவரே தூயவர்களாகி இந்த உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்தெல்லாம் நாங்கள் விடுதலை அடைய வேண்டும் என்று எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளின் வழியாக, உம்முடைய வார்த்தைகளின் ஆலோசனையின் வழியாக இந்த நாட்களிலே நாங்கள் உணரச் செய்தீர் தகப்பனே. எங்களுக்குள்ளே நாங்கள் ஆண்டவரே கடந்து போய் எங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஆண்டவரே இந்த பொல்லாத எண்ணங்கள், பொல்லாத சிந்தனைகள், இன்னும் எங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நாங்கள் விடுதலை அடைய உம்முடைய சிந்தையை எங்களுக்கு கொடுப்பீராக. உம்முடைய வெளிச்சத்தை எங்களுடைய எண்ணங்களிலே கொடுப்பீராக. ஆண்டவரே, சாதாரணமாக இந்த மனிதர்களைப் போல நாங்களும் சிந்தித்து, மனிதர்களைப் போல எண்ணி ஆண்டவரே அப்பா, இந்த உலகத்திற்கு அடுத்த காரியங்களிலே நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு எங்களுடைய சிந்தனைகள் வெளியே வரட்டும் ஆண்டவரே. வெளிச்சத்தை நோக்கி பயணம் செய்யட்டும் ஆண்டவரே. வெளிச்சத்திலே நாங்கள் ஆண்டவரே நின்று வெளிச்சத்தை காண நீர் உதவி செய்வீராக தகப்பனே. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த தேவ செய்திகளை கேட்ட ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதித்து ஆண்டவரே ஒவ்வொருவரின் இதயத்தின் எண்ணங்கள், சிந்தனைகளை நீர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆட்சிமையும் வல்லமையும் ஞானமும் உமக்கே உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.